வாங்க. வாரத்துல ஒரு நாள், அதாவது நீங்க திருவந்த வாரத்துல கூட வந்துட்டு வெள்ளிக்கிழமை நாள்ல எட்டி பார்க்காது இருந்தா அவர் எப்படி சொல்லுங்க போகலாம். அதனால ஒரு சுத்திகரிப்போடு கூட வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை காத்திருப்பு கூடத்துக்கு வாங்க. அப்பதான் நம்ம அந்த பயத்தோடு நடுக்கத்தோடு நம்ம பயபக்தியான திருவிழா எடுக்கும் போது அது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமா இருக்கும். ஏதோ எங்கன்னா சுத்திட்டு எப்படினாலும் இருந்துட்டு அப்படியே நம்ம திருவிழா எடுக்கிறோம் அப்படின்னா அது நமக்கு ஆசீர்வாதமாவே இருக்காது. அதனால நமக்கே பிரச்சனை மேல பிரச்சனை வரும். அதனால தயவு செஞ்சு அதை மாத்தி கொள்ளுங்க. அதே போல போயின்னா நீங்க எந்த காரியங்களை தேவனை விட்டு வழிவிலகிற காரியத்துல நீங்க ஏதாவது அப்படி தளப்பட்டு இருந்தா கூட நீங்க அதுக்காக சுத்திகரிப்பு பண்ணி நீங்க நல்ல உபவாசத்துல என்ன பண்ண காத்திருந்து உங்க வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும். அப்பதான் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஆமென், அல்லேலூயா. அப்ப நம்ம சொன்னா நாங்க நைட்டு கூட நாங்க ஒரு காரியத்தை நாங்க படிச்சோம். நம்ம எந்த நிலைமையில நம்ம இருந்தாலும் நம்ம எப்படி இருக்கணும்? பவுல் சொன்னார் பிலிப்பியர்கள் நிருபத்துல 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது நம்ம எந்த நிலையில் இருந்தாலும் மனரம்பியமா இருக்க நான் கற்றுக்கொண்டேன்னு சொல்றார். ஆமென் சொல்லுங்க. அப்ப நம்ம எந்த நிலைமையில இருந்தாலும் மனரம்பியமா சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கணும் கற்றுக்கொள்ள. ஆமென், அல்லேலூயா. அதான் நாங்க நைட்டு ஒரு சிலர் நாங்க கூடி நாங்க ஜெபம் பண்ணோம் நைட்டு. அப்ப காத்திருப்பு கூட்டத்துல ஜெபம் பண்ணும் போது அப்ப ஐயோ அப்ப யோபு தன்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் வந்துட்டார். சரீர சுகத்தை இழந்தாரு, ஆஸ்திகளை இழந்தாரு, பிள்ளைகளை இழந்தாரு, வீடுகளை இழந்தாரு, எல்லாவற்றையும் இழந்தாட்டார். ஆனா இழந்தாலும் யோபு 13:15 வாசிக்கும் போது அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் பேர்ல நான் நம்பிக்கையா இருப்பேன். அந்த நம்பிக்கை எல்லாமே இழந்து போனாலும் நான் அவர் பேர்ல நம்பிக்கையா இருக்கிறேன். அவர் என்னை மறுபடியும் என்ன பண்ணுவாரு? அவருடைய ஸ்தானத்துல உணர்ந்து நிறுத்துவார். ஆமென். அப்படி எந்த நிலைமையில இருந்தாலும் ஆண்டுடைய பிள்ளைகள் கர்த்தருக்குள்ள இருக்கிறது தான் ஒரு பெரிய சந்தோஷம். ஆமென். இந்த உலகத்துல நமக்கு ஆஸ்தி இருக்கலாம், பணம் இருக்கலாம், செல்வங்கள் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், பணபலம் படைபலம் எல்லாம் இருக்கலாம். எல்லாம் இருந்து ஏசு இல்லைன்னா உன் வாழ்க்கை ஜீரோ. ஆமென். ஒன்னுத்துக்குமே உதவாது. ஆனா எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இயேசு நம்மளுடைய வாழ்க்கையில இருந்தால் நம்மளை கர்த்தர் உயர்ந்த ஸ்தானத்துல கொண்டு போய் நிறுத்திடுவார். ஆமென். அதனால நைட்டு நிறைய அனுபவங்களோடு கூட சில காரியங்களை என்னுடைய வாழ்க்கையினுடைய அனுபவத்தோடு கூட சில காரியங்களை அவங்களோட கூட ஷேர் பண்ண டைமே போயிடுச்சு. ஆண்டவர் அதுவும் நான் நிறைய காரியங்களை சொல்ல முடியல. ஒரு 3-4 பாயிண்ட் தான் எடுத்தேன். அந்த காரியங்கள்ல அவங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமா இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. அந்த மாதிரி நம்ம எல்லா சூழ்நிலை எந்த நிலைமையில இருந்தாலும் கர்த்தருக்குள்ள நான் இருக்கிறேன் நிச்சயத்தோட நம்ம வாழும் போது நம்ம எதை குறித்து நம்ம பயப்பட மாட்டோம். நமக்குள்ள சந்தோஷம் மகிழ்ச்சி எப்பவுமே அது அப்படியே அளவில்லாம அந்த சந்தோஷம் மகிழ்ச்சியை கர்த்தர் கொடுத்துட்டே இருப்பார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா சங்கீதக்காரன் சொல்றார், சங்கீதம் 46வது சங்கீதத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா சங்கீதம் 46 1, 2, 3 வசனத்துல நீங்க படிச்சீங்கன்னா அங்க அழகா சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு? தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்துல அனுகூலமான துணையமானவர். ஆமென் சொல்லுங்க. அவர்தான் நமக்கு அடைக்கலம், பாதுகாப்பு. அவர்தான் நமக்கு பலன். அவர்தான் ஆபத்தான காலத்துல அவர்தான் நமக்கு அனுகூலமான துணையா நிக்கிறவர். அவர்தான். ஆமென், அல்லேலூயா. அது கீழே சொல்ல பாருங்க. அவர் பூமி நிலை மாறி போனாலும், மலைகள் நடு சமுத்திர சாய்ந்து போனாலும், அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால பர்வதங்களை அதிர்ந்து போனாலும் நான் பயப்பட மாட்டேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பூமி இருக்கிற தன்மையை விட்டு நிலை மாறி போனாலும், மலைகள் நடு சமுத்திரத்தை சாஞ்சி போனாலும், அதனால ஜனங்கள் கொந்தளித்து அதன் பொங்கி பெருக்கினால பர்வதங்கள்லாம் அதிர்ந்தாலும் கூட நான் பயப்படவே மாட்டேன். என் வாழ்க்கையில அப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா நான் அவருடைய பிள்ளை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. எந்த நிலைமையிலும் நாம் ஆண்டவரை விட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது? விலகி போக கூடாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால வேதம் சொல்லுகிறது. இப்போ நம்ம ஒரு வசனத்தை நம்ம படிக்கலாம். அதனால நல்ல ஒரு தீர்மானங்கள் எடுக்கணும். நம்ம நம்முடைய வாழ்க்கையில கடந்த 6 மாதங்கள் முடிஞ்சிச்சு, 7வது மாதத்தையும் முடிச்சுட்டு நம்ம இன்னும் ஒரு 3 நாட்கள் தான் இருக்குது. அதனால இந்த நாட்கள்ல நல்ல ஒரு தீர்மானங்கள் எடுத்து தேவனுக்காக இந்த கடைசி நாட்கள்ல நாம தேவனுக்காக எழுந்து நம்ம பிரகாசிக்கணும். எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம், அந்த வாஞ்ச வைராக்கியம் எத்தனை பேருக்கு இருக்குது? அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல தீர்மானங்களை எடுக்கிறோம். நல்ல தீர்மானங்களை நம்ம எடுக்கணும். அப்ப தீர்மானங்கள் எடுக்கும் போது சில நேரத்துல தடைகள் வரும். ஆனா அந்த தீர்மானத்துல நம்ம உறுதியா நம்ம என்ன பண்ணணும்? இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அப்ப சொன்னா பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்துல 20ஆம் அதிகாரம்
அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா அங்க 3வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, அங்கே 3 மாதம் சஞ்சரித்த பின்பு அவன் கப்பல் ஏறி சீரியா தேசத்துக்கு போக மனதா இருந்த போது, யூதர்கள் அவனுக்கு தீமை செய்யும்படி ரகசியமான யோசனை கொண்டிருந்தபடினால் மக்கெதோனியா தேசத்தின் வழியாய், அல்லேலூயா. அப்ப பாருங்க, பவுல் இப்ப கிரேக்க தேசத்துல இருக்கிறார். இப்ப எபேசே பட்டணத்துல இருந்து என்ன பண்ணாரு, எருசலேமுக்கு அவர் என்ன பண்ணாரு, எருசலேம்ல இருந்து அவர் என்ன பண்றாரு, அங்கிருந்து எபேசே பட்டணத்துல இருந்து என்ன பண்றாரு, இப்ப கிரேக்க தேசத்துல இருக்காரு. அங்கிருந்து அவர் புறப்பட்டு என்ன பண்றாரு, மக்கெதோனியா வழியா அவர் போகணும்னு நினைக்கிறாரு. காரணம், அங்க பெரிய ஒரு கலகம் உண்டாயிடுச்சு. பவுலுடைய வார்த்தைகள் எல்லாம் கேட்கும் போது கலகம் அங்க உண்டாயிடுச்சு. அதனால பவுலுக்கு எதிராக அங்க ஒரு கூட்டமான மக்கள் தீமை செய்வதற்காக எழுந்துட்டாங்க. அப்படி இருக்கும் போது 3 மாதம் சஞ்சரித்த போது கப்பல் ஏறி சீரியா தேசத்துக்கு போக மனதா இருக்கும் போது, யூதர்கள் அவர்கள் வெகு தீமை செய்யும்படிக்கு என்ன பண்ணாங்க, ரகசியமா யோசனை பண்ணி கொண்டிருந்தாங்கன்னு சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. ஆனால் மக்கெதோனியா தேசத்தின் வழியா திரும்பி போகலான்னு சொல்லி தன் இருதயத்துல தீர்மானத்தோடு கூட அந்த பவுல் அப்போஸ்தலன் அவர் புறப்பட்டு போனதை நம்ம பார்க்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நம்ம உதவிப்பீங்கன்னா நமக்கு சில சூழ்நிலைகள்ல நம்ம என்ன செய்யறதுன்னு சொல்லி நம்ம முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆனால் அந்த நேரத்துல கர்த்தருடைய சமூகத்துல நம்ம காத்திருக்கும் போது ஆண்டவர் சரியான பாதையில நம்ம வழிநடத்தவர் போதுமானவரா இருக்கிறார். சங்கீதம் 32:8 வாசிக்கிறோம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொல்றார். ஆமென் சொல்லுங்க. வானத்தையும் பூமியை அண்ட சராசரங்களை படைத்த ஆண்டவர் அவர் சொல்றாரு, நான் உனக்கு போதிப்பேன், நீ நடக்க வேண்டிய வழியெல்லாம் உனக்கு நான் காட்டுவேன், உன் மேல என் கண்ணை வச்சு உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொல்றார். ஆமென் சொல்லுங்க. அவர் எப்படிப்பட்ட தேவன். ஆமென் சொல்லுங்க. ஆனா அவர் நம்ம மேல அவர் அந்த கண்ணை வச்சு ஆலோசனை சொல்லுவாராம். ஆமென். அல்லேலூயா. அப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஆலோசனை கர்த்தரா நமக்கு வெளிப்படுவதற்கு நம்மளுடைய வாழ்க்கையில அர்ப்பணத்தோடு கூட நம்ம தீர்மானம் எடுக்கும் போது அந்த தீர்மானத்துல நம்ம நடைகள் பிசகி போகாதபடிக்கு கர்த்தர் சரியான தீர்மானம் எடுத்து அதன்படி நம்ம நடப்பதற்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புவதற்கு நல்ல தீர்மானங்களை நாம் எடுக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. லூக்கா 19ஆம் அதிகாரத்துல நீங்க 8வது வசனத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் Luke chapter 19 chapter 8 வாசிக்கும் போது 19ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்தியில் பாதியை ஏழைக்கு கொடுக்கிறேன், நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்குறது உண்டானால் நாளத்தினையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்றான். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் இந்த சம்பவம் உங்களுக்கு நன்றாக தெரியும். சகேயு ஆண்டவர் என்ன பண்ணாரு, பார்க்கணும்னு அவனுக்கு ஒரு ஆசை இருந்தது. அவன் இருதத்தை ஆண்டவர் அறிஞ்சிருந்தார். மனிதன் 1 சாமுவேல் 16:7 வாசிக்கிறோம், மனிதன் முகத்தை பார்ப்பான், நம்முடைய ஆண்டவர் இருதத்தை பார்க்கிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆண்டவரை பார்க்க ஒரு ஆசை சகேயுக்குள்ள இருந்துச்சு. ஆனா அவன் அவன் ஒரு டாக்ஸ் கலெக்டர், அவன் ஒரு அதிகாரியா இருக்கிறான், கவர்மெண்ட் அதிகாரியா இருக்கிறான். ஆனா அவன் குள்ளமா, அவனுடைய தோற்றங்கள் குள்ளமா இருந்ததாக சொல்லப்படுகிறது. ஆனா அவன் அழகா போய் இயேசு இங்க வந்திருக்காரு அப்படின்னு சொல்லும் போது உடனே என்ன பண்ணலாம், நம்ம போய் பார்க்கலாம். அப்பெல்லாம் எங்க ஊர்ல, இங்க எப்படியே தெரியாது, எங்க ஊர்ல அப்பெல்லாம் திடீர்னு என்ன பண்ணுவாங்க, இந்த மாடை கூட்டு வருவாங்க. மாடுகள்லாம் எல்லாத்தையும் அந்த திரசனங்கள்லாம் போட்டு அந்த கொம்புகள்லாம் அந்த ரிப்பன் எல்லாம் கட்டிட்டு, அவ பாரு, பாமா வந்துக்கிற பாரு, அக்கா வந்துக்கிற பாரு, அண்ணன் வந்துக்கிற பாருன்னு இருக்கும். அப்படி போகும் மாடு மாதிரி கூட்டு காட்டிட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு எல்லா ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் ஓடி என்ன பண்றாங்க, அவன் டெண்டன அடிச்சுக்கும் போதே அதெல்லாம் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஓடிடுவாங்க பாக்குறதுக்கு. ஆனா பாக்குறதுக்கு எல்லாம் திற கூட்டு மக்கள் இருப்பாங்க. ஆனா என்ன பண்ணாங்க, அதுல எப்படியாரும் போய் முன்னாடி போய் பாக்கணுன்றது என்ன பண்ணாங்க, பசங்க எல்லாம் நம்ம கால் சத்துல கூட தூந்து போய் நிற்பாங்க. இந்த மாதிரி அவன் சகையை குள்ளமா இருக்கிறதுனால அவன் யார் ஆண்டவரை பார்க்கணும் அவனுக்கு ஆசைக்கிறதுனால என்ன பண்ணான், இயேசு குறித்து கேள்விப்பட்டிருக்கிறான். அவன் நினைச்சிருந்தா அழகா சந்திரன் தூந்து போய் முன்னாடி போய் நின்று பார்த்திருக்கலாம். ஆமென் சொல்லுங்க. ஆனா அவனுடைய அந்த எரிகோ பட்டணத்துல ஒரு பெரிய ஒரு செல்வந்தனா, ஒரு அதிகாரியா அவன் இருக்கிறதுனால, அதனால அவன் அவனுடைய பிரிஸ்டேஜ் என்ன பண்ண, இப்படி நான் போய் பார்க்கணுமா அப்படின்றது அவனுக்குள்ள அந்த பிரிஸ்டேஜ் தடுத்துச்சு, அவனுக்குள்ள அந்த பெருமை. ஆனா கடைசியா எங்க போறான்றத கேள்விப்பட்டு போய் மரத்து மேல உட்காந்துட்டான். ஆமென். அவன் மரத்து மேல உட்காந்தா பாருங்க, அவன் எந்த மரத்துல மேல இருந்தே பார்த்தலாம், அவரை கீழே இருந்தா கூட எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க.
நம்ம மேலந்தே பாக்கணும்னா அவன் எந்த மரத்துக்கிட்ட போய் நின்றானோ அதே மரத்துக்கிட்ட ஏசுனாலும் போய் நின்று மேல அண்ணாந்து பார்த்து சகைவே இறங்கி வா, நான் உன் வீட்டுல தங்குன்னு. ஆமே, அவனுக்கு அளவு கடந்த சந்தோஷம். நான் ஒரு பாவியான மனுஷன், ஆனா என் வீட்டுல இயேசு வந்து தங்குறாரா, அந்த சந்தோஷம் அவனால தாங்க முடியல. ஆனா அவன் வந்து பாத்தீங்கன்னா அப்படி வந்து என்ன பண்றான், இயேசுவை இறங்கி அவன் பாக்குறத கீழே இறங்கி வரும்போது அந்த சந்தோஷத்தோட திரும்பி இறங்கி வரும்போது ஜனங்கள்லாம் இந்த பாவியான மனுஷன் இடத்துல போய் தங்குறன்னு போறாரு அப்படின்னு வந்து என்ன பண்ண ஒரு பக்கம் முறுமுறுக்காங்க. ஆனா இயேசுனாரு இவனை வந்து என்ன சொல்ல, நீ இப்படி எல்லாம் அநியாயமா இவன் கிட்ட எல்லாம் வாங்கியிருக்க, அபகரிச்சிருக்க, பாதியை ஏழைக்கு கொடுத்துடு அப்படின்னு ஆண்டு சொல்லவே இல்லை. ஆனா ஆண்டவர் அவனுக்குள்ள வரணும், நான் உன் வீட்டுல தங்கணும்னு சொன்ன உடனே அவனுக்குள்ள ஒரு மனம் மாற்றம் வந்துருச்சு. ஆமேன்னு சொல்லுங்க. அந்த மாற்றம் அவன் வாழ்க்கையில பாருங்க, உடனே வந்து சொல்றான், நான் யாருக்கிட்ட எல்லாம் அநியாயமா வாங்கினா நாளத்தனையா திருப்பி செலுத்திடுறான். ஆமேன்னு சொல்லுங்க. அந்த உணர்வு, அந்த மன்னிப்பு அவனுக்குள்ள வந்து என்ன பண்ண, மனஸ்தாபப்பட்டு மன்னிச்சு, அப்ப ஆண்டவர் என் வாழ்க்கையில இருக்கணும். அதனால நான் அநியாயமா வாங்கினது எனக்கு நல்லா தெரியுது, அதனால ஜனங்களுக்கு நான் நாளத்தனையா திருப்பி செலுத்துறேன்னு சொல்றான். ஆமேன்னு சொல்லுங்க. நியாயப்பிரமாண சட்டம் கூட அப்படிதான் சொல்லுது. யாத்திராகம புத்தகத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, யாத்திராகம புத்தகம் நிருகம கண்டம் 22ஆம் அதிகாரத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, 22ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, யாத்திராகமம் 22ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நீங்க படிச்சு பாருங்க. அங்க என்ன சொல்றாரு பாருங்க, ஒருவன் ஒரு மாட்டையாவது ஒரு ஆட்டையாவது திருடி அதை கொன்றால் அல்லது அதை விற்றால் அவன் அந்த மாட்டுக்கு 5 மாடுகளையும் அந்த ஆட்டுக்கு 4 ஆடுகளையும் பதிலாக கொடுக்க கடவன். ஆமென் சொல்லுங்க. அப்ப பாருங்க, ஒரு மாட்டை வந்து திருடிட்டாவோ அதை வித்து அதை வாங்கி திருடி கொண்டு யாருக்கிட்ட வித்துட்டாவோ அவன் என்ன செய்யணும், மாட்டுக்கு என்ன பண்ணும், ஒரு மாட்டுக்கு 5 மாடு தரணும், ஒரு ஆட்டுக்கு 4 ஆடு தரணும். ஆமென் சொல்லுங்க. நீங்க யாருன்னா அப்படி திருடினீங்கன்னா உடனே என்ன பண்ணுங்க, அது மாதிரி பண்ணிடுங்க, அப்பதான் நல்லது. அப்பதான் ஆண்டுகிட்ட உண்மையான மனந்திருமல் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால வந்து பதிச்சுனா அப்ப 4 மடங்கு என்ன பண்ணும், திருப்பி கொடுக்கணும். ஆட்டை திருடினா 4 மடங்கு திருப்பி கொடுக்கணும். இந்த சட்டத்தை அவன் அறிஞ்சு வச்சிருக்கிறான். ஆமென் சொல்லுங்க. அதனாலதான் அவன் வந்துட்டு என்ன பண்றான், நான் யாரிடத்தையாவது அநியாயமா வாங்கினது உண்டா 4 மடங்கு நான் திருப்பி செலுத்துறேன்றான். ஆமென் சொல்லுங்க. என் ஆஸ்தியும் பாதிக்கு ஏழைக்கு கொடுக்குறேன். இந்த ஆஸ்தியெல்லாம் எப்படி வந்துச்சு, அநியாயமா வந்தது, அநியாயமா சண்டை போட்டு ஏமாத்தி வாங்கினது. அதனால நான் திருப்பி நான் என்ன பண்ண, 4 மடங்கு திருப்பி தரேன், என் ஆஸ்தியை பாதி ஏழைக்கு கொடுக்குறேன்றான். அப்பதான் ஆண்டு சொல்றாரு, இவன் ஆபிரகாம் குமாரன் இருக்கிறான், இந்த வீட்டுக்கு இன்னைக்கு தான் ரட்சிப்பு வந்ததுன்னு சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. அந்த உண்மையான மனம் திரும்புதல். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப அந்த உண்மையான மனம் திரும்ப இப்ப வந்து நீதிமொழிகள் அழகா ஒரு வசனம் சொல்லுது. நீதிமொழிகள் சாமத்துல வாசித்தீங்கன்னா, நீதிமொழிகள் புத்தகத்துல 29ஆம் அதிகாரம் 29ஆம் அதிகாரத்துல நீங்க படிச்சீங்கன்னா அங்க என்ன சொல்றாரு பாருங்க, வாசிக்கலாம். நீதிமொழிகள் சாமத்துல 29ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம. அடிக்கடி என்னது, அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டோம் தன் பிடரையை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியிலே நாசம் அடைவான்னு சொல்றார். ஆமென். அல்லேலூயா. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் கூட, ஆனா அது என்ன சொல்றாரு, கடிந்து கொள்ளப்பட்டோம் தன் பிடரையை தன் இருதத்தை கடினமா வச்சிருக்கான் பாரு. அவன் எந்த சகாயமும் எந்த உதவியும் இல்லாம அவன் வந்து சடுதியிலே நாசமா போவான்ற. ஆமென். அல்லேலூயா. அதனால நம்ம வந்துட்டு என்ன பண்ணோம், நம்ம ஆண்டுடைய வார்த்தைகளை நம்ம கேட்கும் போது மனம் திரும்புதல் வரணும். ஆண்டவன் நான் வர உன் வீட்டுல தங்குறன்னு சொன்ன மாத்திரத்துல அவனுடைய இருதை கடினம் கத்தர் உடைச்சிட்டார். ஆமென். அவனுக்குள்ள ஒரு மனமாற்றம் வந்துச்சு, மனம் திரும்புதல் வந்துச்சு. மனம் திரும்பி ஆண்டோடத்துல அறிக்கை பண்றான். ஆமென். அல்லேலூயா. நல்ல ஒரு தீர்மானங்களை நாம எடுக்கணும். துன்மார்க்கர் வேதம் சொல்லுகிறது, பைபிள்ல 2 வசனம் சொல்லுது. அதாவது அந்த அதே 29 2வது வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா அங்க என்ன சொல்றாருன்னா, நீதிமான்கள் பெருகும் போது, ஆமென் சொல்லுங்க, இந்த உலகத்துல நீதிமான்கள் பெருகும் போது தேசத்துல உள்ள ஜனங்கள் எல்லாம் எப்படி இருப்பாங்க, மகிழ்ச்சியா இருப்பாங்க. துன்மார்க்கர் ஆளுகை செய்யும் போதும், ஆமென் சொல்லுங்க, இன்னைக்கு துன்மார்க்கர் ஆளுகை செய்யறதுனால தான் ஜனங்களுக்கு உபத்திரவங்களும் போராட்டங்களும் பிரச்சனைகளும் மாட்டிக்கிறாங்க.
ஆமென் சொல்லுங்க. ஏன்னா துன்மார்க்குடைய ஆளுங்க. ஆனா பைபிள்ல 2 வசனம் சொல்லுது. அந்த 2 வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். நீதிமொழிகள் சாமத்தில் 28ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா இதுக்கு ஒப்பனையா அங்க சொல்லப்படுது பாருங்க. சாலமோன் அங்க அவ்வளவுதான் எழுதிட வாசிக்கலாம். நீதிமான்கள் களி கூறும் போது மகா கொண்டாட்டம் உண்டாகும். ஆமென் சொல்லுங்க. அப்ப நீதிமான்கள் களி கூறும் போது, நீதிமான்கள் சந்தோஷப்படும் போது என்ன வருமா? மகா கொண்டாட்டம் உண்டாகும். ஆமென் சொல்லுங்க. வாசிக்கலாம். துன்மார்க்கர் எழும்பும் போது என்னது? மனுஷர் மறைந்து கொள்வார்கள். ஆமென் சொல்லுங்க. அப்ப துன்மார்க்கர் எழும்பும் போது என்ன பண்ணாங்க? மனுஷர் மறைஞ்சு கொள்வாங்க. நீதிமான்கள் எழும்பும் போது அவங்க வந்துட்டு என்ன பண்ண? மகா கொண்டாட்டம் வரும். ஆமென். அங்க கீழே சொல்றாரு. இதே அதே அதிகாரத்துல 28வது வசனத்தை படிங்க. 28. துன்மார்க்கர் எழும்பும் போது மனுஷர் மறைந்து கொள்கிறார்கள். ஆமென் சொல்லுங்க. அப்ப வந்து சொல்றாரு, அப்ப துன்மார்க்கர் ஆளுகும் போது அந்த தேசத்துல வந்து நீதிக்கு இடமே இருக்காது. ஆமென். ஆனா வந்து இப்ப அப்ப அவங்களுக்கு கஷ்டங்களும் பாடுகளும் உபத்திரவங்களும் போராட்டங்களும் தான் என்ன பண்ணும்? வரும். அவங்களுக்கு நீதிமான்களுக்கு ஒரு நீதியும் என்ன பண்ணாது? கிடைக்க வாய்ப்பே கிடையாது. ஆமென் சொல்லுங்க. ஆனா நீதிமான்கள் ஆளுகும் போது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா அவங்க பாவங்களை கண்டிப்பாங்க. நீதிமான்கள் எழும்பும் போது. ஆமென் சொல்லுங்க. அப்ப நீதி அவங்க அப்ப வந்து பாவங்களை தண்டிக்கப்படும். அதே போல வந்துட்டு மனிதனுடைய பாவங்களும் அவங்களோட துன்மார்க்கமாய் வாழ்கிறவங்களை வந்து என்ன பண்ணுவாங்க? ஒரு கட்டுப்பாடுக்குள்ள கொண்டு வந்துருவாங்க. ஆமென் அல்லேலூயா. ஆனா நீதியும் நியாயமும் வந்து என்ன படாது? அங்க வந்து சரியா வந்து நியாயம் தீர்க்கப்படும். ஆமென் சொல்லுங்க. ஆனா துன்மார்க்க ஆளும் போது அங்க நீதியை நம்ம வந்து என்ன செய்ய முடியாது? எதிர்பார்க்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகவே வேதம் சொல்லுகிறது, அப்ப நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்ப சகையனுடைய வாழ்க்கையில அவன் வந்து என்ன பண்றான்? அவன் வாழ்க்கையில ஆண்டவர் வருன்னு அவன் வந்த உடனே உன் வீட்டுல தங்கன்னு சொன்ன போதே அவனுக்குள்ள ஒரு மனம் மாற்றம் வருது. மனம் திரும்பல் வருது. மனம் திரும்பி தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற ஆண்டவரத்துல ஆண்டவர் சொல்லவே இல்லை, இவன் வாயிலிருந்தே சொல்றான். எல்லாத்தையும் உறுதியான ஒரு தீர்மானத்தை என்ன பண்றான்? எடுக்கிறான். ஆமென் சொல்லுங்க. நான் ஆஸ்தியை ஏழைகளுக்கு பாதி கொடுத்துறேன். நான் யாருக்கிட்டையாவது அநியாயமா வாங்கினதா நாளத்துல நான் திருப்பி கொடுத்துறேன்றான். ஆமென் அல்லேலூயா. நல்ல ஒரு தீர்மானங்களை எடுக்கிறான். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நல்ல தீர்மானங்களை நம்ம என்ன பண்ணோம்? எடுக்க வேண்டும். நம்முடைய வந்துட்டு அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டோம், நம்ம எச்சரிக்கப்பட்டோம். எச்சரித்து நம்ம புத்தி சொல்லும் போது கடிந்து கொள்ளப்பட்டு கூட நம்ம தன்னுடைய பிடரையை கடினப்பாய் வச்சுட்டு இருந்தோம்னா சகாயம் இன்றி நாசம் அடைவான்னு சொல்றாரு. ஆமென். அவனுக்கு சகாயம் ஆண்டவரிடத்துல இருந்து கிடைக்கவே கிடைக்காது. ஆமென் சொல்லுங்க. அதனால வந்து இப்ப என்ன லூக்கா புத்தகத்துல நீங்க வாசித்தீங்கன்னா 15ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கன்னா லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 15ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். லூக்கா 15ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றாருன்னா 18வது வசனத்துல இருந்து வாசிக்கலாம். நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு என்று சொன்னான். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப பாருங்க, இவனுடைய வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா இவன் வந்துட்டு எல்லாமே வாழ்க்கையில எல்லாம் குறைவுபட்டு போகும்போதுதான் அப்பதான் அவனுக்கு புத்தி வருது. அதான் வேதம் சொல்றது. நீதிமொழி 12:1 வாசிக்கிறோம். புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான். ஆமென் சொல்லுங்க. அப்ப நம்ம புத்திமதிகளை சொல்லும் போது கடிந்து குணங்களை வெறுக்கிறவன் மிருக குணம் உள்ளவன் சொல்லி சொல்றாரு. ஆமென். அப்ப வந்து அப்ப நம்ம வந்துட்டு ஆண்டுடைய வார்த்தையை நம்ம சொல்லும் போது எச்சரிக்கும் போது அந்த வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு, அப்படியா சரி நான் வந்து கீழ்ப்படிஞ்சு ஆண்டுடைய வார்த்தைக்கு நம்ம அர்ப்பணிக்கும் போது நம்ம அவரை அறிவை நம்ம விரும்புகிறோம். ஆமென் சொல்லுங்க. அந்த ஞானத்தை கர்த்தர் நமக்கு தருவார். ஆனா வந்து அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் நம்ம வந்துட்டு இருதத்தை நம்ம பிடரை கடினப்படுத்தினா நம்ம கர்த்தர் வந்து என்ன பண்ணுவாரு? சகாயம் இல்லாம ஆண்டுடைய உதவி இல்லாம நாசம் அடைவன்னு சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. அதனால இந்த கெட்ட குமாரனுடைய வாழ்க்கையில பாருங்க, அவனுக்கு உதவியற்ற நிலைமையில எல்லாமே அவனுக்கு வந்து ஆசையெல்லாம் சேகரிச்சு வந்தான் அப்பா கிட்ட வாயின்னு. அப்பா ஒரு நாள் போலான்னு சொல்லி துரத்தல. அப்பா கூட இருக்கிற வரைக்கும் அவனுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியா இருந்தான். ஆமென் சொல்லுங்க. என்னைக்கு அப்பா விட்டு தூரமா போனாரோ கொஞ்ச நாள்ல அவனுடைய பணமெல்லாம் செலவழிஞ்சிச்சு. சேராத நண்பர்களோட சேர்ந்தான், ஆஸ்திய தவறான முறையில அழிச்சான். ஆனா கடைசியா வந்து சாப்பாடுறதுக்கு கூட வந்து வழி இல்லாத போச்சு.
ஆமென். அப்பதான் அவனுக்கு ஒரு புத்தி தெளிஞ்ச பிறகு அவன் இப்ப சொல்றான், என் அப்பா வீட்டுல ஏராளமான மக்கள் இருக்காங்க, வேலைக்காரங்க, நல்ல சாப்பாடு சாப்பிட்டுக்கிறாங்க, நானும் இங்க பசினால அவன் சாகுறான் பாடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஆமென் சொல்லுங்க. அதுக்கு பிறகு அவன் வந்து ஒரு தீர்மானம் எடுக்கிறான். நான் எழுந்து 18வது சொன்ன, நான் எழுந்து என் தகப்பனிடத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விருத்தமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தகப்பனிடத்துக்கு வந்தான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தகப்பன்கிட்ட வந்தவனே, ஆனா அப்பாவுடைய ஏக்கம் எல்லாம், என் புள்ள எப்பதான் என்கிட்ட வருமா, அதுதான் அப்பாவுக்கு ஏக்கம். ஆமென். அல்லேலூயா. ஆனா அப்பா வந்துட்டு ஏதோ என்கிட்ட என்னுடைய ஆசை எல்லாம் வாங்கிட்டான், செஞ்சுட்டான், போயிட்டான், அவ்வளவுதான், என் கடன் முடிச்சு அவன் எப்படி எக்கட்டு போகட்டும் அப்படின்னு ஒரு தகப்பனும் சொல்ல மாட்டான். அப்படிப்பட்ட தகப்பன் உண்மையான தகப்பன் இல்ல. ஆமென் சொல்லுங்க. ஆனா அந்த தகப்பன் வந்து என்ன பண்ணான்னா, அவன் வந்துட்டு என் பிள்ளை எங்க இருக்கிறானோ, எப்படி இருக்கிறானோ, சாப்பிட்றானா, என்ன செய்யறானோ தெரியலையே, அந்த ஏக்கம் இருந்துச்சு. ஆமென் சொல்லுங்க. அந்த ஏக்கத்தோடு ஒவ்வொரு நாளும் ஏங்கி கொண்டிருந்தார். அப்படி ஏங்கிட்டு இருக்கும் போது தகப்பன் வந்து தூரமா தகப்பனே அப்படின்னு சொல்லி அவன் வந்து என்ன பண்ணான், சொல்லும் போது அவன் வரும்போது, தூரத்துல வரும்போதே தகப்பனே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவன் கூப்பிடும் போதே தகப்பனுடைய உள்ள மனதுருகி அவனை பார்த்த உடனே கண்டு ஓடி போய் கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்குறான். அவன் அப்ப வந்து பாருங்க, அவன் வந்து எங்க படுத்து கிடந்தான், நல்லா வந்துட்டு குளிப்பாட்டி நல்லா வந்து பெட்ல நல்லா அப்படியே நல்லா செண்டெல்லாம் போட்டு அந்த பெட்ல அவன் படுத்துட்டு வந்து உறங்கிட்டு வந்தான். அவன் அன்னி சாணத்துல படுத்து கிடந்தான், அந்த பன்னியினுடைய சாணத்தை அள்ளி கிடந்தான், அந்த இடத்துல படுத்து கிடந்தவன, நாட்டம் எடுத்து கிடந்தவன, அப்ப அப்படிப்பட்டவனை அவன் உடனே உடனே தகப்ப பாருங்க, அந்த பிள்ளைக்கும் தகப்பனுக்கும் உள்ள உறவை அவன் பாருங்க, இவன் இப்ப நாத்த எடுத்து வந்துக்கான, இவன் கழுவிட்டு பிறகு அவனை கட்டி பிடிக்கிறான், கொத்த கொடுக்கலான்னு இல்ல. உடனே அப்பா, தகப்பனே, நான் பரத்துக்கு விரோதமா தகப்பனே உமக்கு முன்பா நான் பாவம் செய்தேன், உங்களுடைய குமாரன் ஒருவனா என்னை ஏற்றுக்க இல்ல, ஒரு வேலைக்காரன ஒரு கூலிக்காரனை என்னை ஏற்றுக்கொள்ளுன்னு சொன்னா பாருங்க, அப்பனுடைய உள்ளம் உடஞ்சிச்சு, கட்டி அரவணைச்சிட்டார். ஆமே. இன்றைக்கு நம்ம தூரமா அப்படி இளையகுமாரனை போல தூரத்துல நம்ம நின்றாலும் ஆண்டவர் இன்றைக்கும் அவர் ஏவல் ஆவலோடு இன்னைக்கு எதிர்பார்த்து கூட, என் பிள்ளை மனம் திரும்பி என் பட்சத்துல வராதா ஏங்கி கொண்டிருக்கிறான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் நல்ல ஒரு தீர்மானம், எங்கேயோ ஒண்ணு போயிடணும், எப்படியோ ஒண்ணு, அதாவது மாம்சத்துல அவன் முடிவெடுக்கல. ரோமர் 8:6 வாசிக்கிறோம், அத சொன்னாரு, மாம்ச சிந்தை மரணம், ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமா. ஆமென் சொல்லுங்க. மாம்சத்துல அவன் முடிவெடுக்கல, உடனே வந்துட்டு போய் செத்துடலாம், எடுக்கிற இந்த வாழ்க்கை நம்ம தற்கொலை பண்ணிடலாம், சூசைட் பண்ணிடலாம், ஏதாவது ஒன்று எடுத்து ஊத்தி செத்து போயிடலாம் அப்படின்னு அவன் முடிவெடுக்கல. நல்ல ஒரு தீர்மானம் எடுத்தான், தகப்பன் இடத்துல போலாம். ஆமென். அவன் தகப்பன் இடத்துல வந்தான், தகப்பன் அவனை அரவணைச்சு கட்டி அரவணைச்சு முத்தம் செய்து அவன் வேலைக்காரன் கிட்ட சொல்றான், போயிட்டு இவனுக்கு வந்து என்ன பண்ணுங்க, உயர்ந்த வஸ்திரத்தை கொடுங்க. ஆமென். அவன் பாதரட்சிகள்லாம் போடுங்க, கைக்கு மோதிரங்கள்லாம் போடுங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த இளையகுமாரன் அந்த தகப்ப பிள்ளையினுடைய ஸ்தானத்திலே தகப்பன் அவனை அழகு பார்க்கிறான். ஆமென். இன்றைக்கும் எனக்கு அருமையானவர்களே, நீங்க ஒருவேளை தகப்பனை விட்டு தூரமா, ஒருவேளை ஜெப குறைவு, வேத வாசிப்பு குறைவு, ஒருவேளை கடவுளை விட்டு பிரியமில்லாத தவறான வழிகள்ல நீங்க ஒருவேளை போயிருக்கலாம். இன்றைக்கு இளையகுமாரனை போல மனம் திரும்பி அவரிடத்துல வருவீங்கன்னு சொன்னா, இன்றைக்கு கட்டி அரவணைத்து அதே ஸ்தானத்துல வச்சு உன்னை அழகு பார்க்க இன்னைக்கு அவர் ஆசை உள்ளவரா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தானியேல் பாருங்க, அவன் ஒரு தீர்மானம் எடுக்கிற, அந்நிய தேசம் தான் பாபிலோன் தேசம். உலகத்துல சாம்ராஜ்யங்கள்ல உலகத்துல எகிப்தும் பாபிலோனும் ரெண்டும் வந்து விக்கிரங்கள் நிறைந்த ஒரு தேசம். ஆனா அந்த தேசத்துக்கு என்ன பண்ணாங்க, இவங்களை கடத்தி கொண்டு போறாங்க, எருசலேம்ல சிறப்பு கைதியா பிடிச்சு கொண்டு போறாங்க. சாத்ராக், மேசாக், ஆபத்நேகோ, தானியேல் இவங்களெல்லாம் கொண்டு போறாங்க. ஆனா அங்க போன உடனே அவங்க பாருங்க, இந்த ஆகாரம் எங்கிருந்து வருது, எப்படி வந்து இவங்களை நல்லா சாப்பிட்டு ராஜாவுக்கு முன்னாடி நிறுத்ததுக்குன்னா அவங்க வந்துட்டு ரொம்ப முக கலை உள்ளவங்களா இருக்கணும், ரொம்ப புஷ்டியா இருக்கணும், ரொம்ப வந்துட்டு அப்படியே நல்லா அழகா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ராஜா கட்டளை கொடுக்குறாரு. ஆனா அப்படிப்பட்டவங்களை தேர்ந்தெடுக்கும் போது இவங்க 4 பேரை மாட்டாங்க. அப்ப பாருங்க, ராஜா அரண்மனை போகும்போது தானியேல் புத்தகத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, தானியேல் புத்தகத்துல 1ஆம் அதிகாரம், தானியேல் 1ஆம் அதிகாரம், எசேக்கியேலுக்கு அடுத்தது தானியேல். தானியேல் 1ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 4வது வசனத்துல வாசிக்கலாம், அவர்கள் கல்தேரின் எழுத்தையும் பாசையும் கற்றுக் கொடுக்கவும் ராஜா தன் பிரதானிகளின் தலைவனாகிய அபேஸ்பேனோக்கு கற்பித்தான்.
ராஜா தான் உண்ணும் போஜனத்திலே தான் குடிக்கவும் திராட்சை ரசத்திலே தினமும் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து அவர்களை 3 வருஷம் வளர்க்கவும் அதன் முடிவிலே அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி செய்யவும் கட்டளையிட்டான். அல்லேலூயா. இப்படி ராஜா சொல்லிட்டாரு. அப்ப உடனே அவர்களுக்குள்ள யூதா புத்திரராகிய தானியேல், அனனியா, மிசாவேல், அசரியா, இதுதான் அவங்க உண்மையான பேர். எருசலேமில் இருக்கும் போது என்ன பேரு? தானியலுக்கு மட்டும் பேர் மாத்தல, அதே பேரா இருக்குது. ஆனா அனனியா, மிசாவேல், அசரியா இவங்கதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்கதான் யாரு? சாத்ராக், மேசாக், ஆபத்நேகோ இவங்கதான். அப்ப என்பவர்கள் பிரதானிகளினுடைய தலைவன் தானியலுக்கு என்ன செய்யற பேர் வைக்கிறான் பாருங்க, பெல்சத்தார் அப்படின்னு வைக்கிறான் பேர். ஆமென் சொல்லுங்க. என்றும் அனனியாவுக்கு சாத்ராக் என்றும், மிசாவுக்கு மேசாக் என்றும், அசரியாவுக்கு ஆபத்நேகோ என்றும் மறுபெயரிட்டான். தானியல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு பிரதானிகளின் தலைவனிடத்துல வேண்டிக் கொண்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ராஜாவினுடைய போஜனத்தினாலும் அவனுடைய திராட்சை ரசத்தினாலும் கூட என்ன பண்ணக்கூடாது? என் இருதத்தை தீட்டுப்படுத்தி கூட கூடாது. ஆமே. அப்படி தன் இருதத்துல ஒரு தீர்மானம் எடுத்தான். ஆமே. நம்ம ஆட்கள் பாருங்க, நாளைக்கு ஆடிக்கிறதுக்கு எந்த விதத்திலையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? தீட்டுப்படுத்தக்கூடாது நம்ம இருதத்தை. ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம இப்ப என்ன எங்கன்னா யாரோ சத்தனா போயிட்டு முதல்ல போய் தலையை நீட்டிக்கிட்டு போய் என் மேல கூட தண்ணியை ஊத்து அந்த மாதிரி நின்றுக்கிறது, யார சங்கம் எடுத்துன்னு கூட அதெல்லாம் நம்ம செய்யவே கூடாது. அதுக்கிட்ட நம்ம போய் நிக்கவே கூடாது. தூரமா நிக்கணும். நமக்கு அவங்களுக்கு வேறுபாடை காட்டணும். நாம் வேறு பிரிக்கப்பட்டவங்க. யாருனாலும் ஓடி ஓடி என்ன பண்றாங்க நம்ம ஆட்கள், அதெல்லாம் பழகி போச்சு நிறைய பேருக்கு. அப்படியே சுத்துறதுன்னா முன்னாடி போய் நின்றது. எனக்கே அவங்கள பார்க்கும்போது மனசு வேதனை இருக்குது. அப்ப ஆண்டுக்கே அவ்வளவு வேதனை இருக்கு. நல்லா யோசிப்பேன். ஆமே. அல்லேலூயா. அதனால கோயிலுங்களை அங்க சுண்டல் தராங்க, இங்க சுண்டல் தராங்க, போய் நம்ம அதெல்லாம் வாங்கி அப்படி எல்லாம் நம்ம தீட்டுப்படுத்த கூடாது. ஆமே. நம்ம தேவன் நமக்கு எல்லாவற்றையும் சோத்திர சில கேட்டா வசனம் சொல்லுது. வசனம் எல்லாத்துக்கும் எழுதப்பட்டிருக்குது. அதாவது சோத்திரத்தினால பரிசுத்தமாக்குறது. சோத்திரம் பண்ணி சாப்பிட்டுட்டேன், அப்புறம் வயிற்று வலி வந்துச்சுன்னா அப்புறம் அதுக்கு சோத்திரம் போடு, நல்லாவதா பாரு. ஆமே. அல்லேலூயா. அதனால எல்லாத்துக்கும் சோத்திரத்தை எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ண முடியாது. நீங்க நல்ல ஆண்டு உங்களுக்கு கொடுத்த ஆதாரத்துக்காக சோத்திரம் பண்ணலாம். அதுக்காக போய் விக்கிரங்களுக்கு படைத்தவைகள் எல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது? சோத்திரம் போட்டு அதை நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு தான் தீட்டு. ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப நம்ம இருதத்துல சாப்பிடுற போஜனத்துல கூட நம்ம எப்படி இருக்கணும்? இருதத்துல தீர்மானம் எடுக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. தானியேல் செய்த அந்த தீர்மானம் ஆண்டவருடைய பார்வையில நிறைவேறப்பட்டதாச்சு. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. தாவீது ஒரு தீர்மானம் பண்ணாரு பாருங்க. 17வது சங்கீதம், சங்கீதம் 17 வாசிக்கலாம். சங்கீதம் 17வது சங்கீதம். அங்க என்ன சொல்றாரு பாருங்க, 3வது வசனம். நீர் என் இருதத்தை பரிசோதித்து, இப்ப டாக்டர் மாதிரி ஆண்டு கிட்ட ஒப்புக்குவாரு பாருங்க. தாவீது ஆண்டு கிட்ட சொல்றாரு. நீ போன உடனே டாக்டர் கிட்ட என்ன பண்றாரு? முதல்ல மொத்தத்தையும் உங்ககிட்ட கேட்கிறாரு. டாக்டர் என்ன பண்ற? என்னப்பா உனக்கு பிரச்சனை? என்னப்பா உனக்கு பிரச்சனை? நீ எல்லாத்தையும் அடுக்கடுக்க சொல்லி போற. வயிற்ற வலிக்குது, இடுப்ப வலிக்குது, காலை வலிக்குது, பசி எடுக்குமானுங்குது, தூக்கம் அப்படியே அதையெல்லாம் வலிக்குது, அப்படி எல்லாத்தையும் நீயே சொல்லி போடுற. சொன்ன உடனே அதுக்கு தகுந்த மாதிரி அவன் என்ன பண்ணிடுறான்? அதுக்கு மேல 1-2 வார்த்தை சொல்லிடுறான். ஆமே. அதுக்கடுத்து சும்மா உங்களோட பணம் முழுக்கணும், அதனால சும்மா அப்படி எடுத்து வச்சு பாக்கணும். அப்படி அதான் இங்க தாவீது சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நீர் என் இருதத்தை பரிசோதித்து, இருதத்தை கொஞ்சம் பரிசோதிச்சு பாருப்பா. ஆமே. அல்லேலூயா. அவன் தாவீது சொல்றாரு, நீர் என் இருதத்தை கொஞ்சம் பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை புறமிட்டு பார்த்தோம், ஒன்றும் காணாதிருக்கிறீர். ஆமேன்னு சொல்லுங்க. அப்ப ராக்காலத்துல என் இருதத்தை என்ன பண்றீங்க? விசாரிக்கிறீங்க, அதை புறமிட்டு பாக்குறீங்க, ஆனா ஒண்ணுமே காணாதிருக்கிறீங்க. ஆமேன்னு சொல்லுங்க. அப்படி சொல்லி என்ன பண்றா? இருதத்தை கொஞ்சம் பரிசோதிச்சு பாருங்கப்பா அப்படின்னு அவன் ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொள்றான். ஆமே. எல்லாவற்றை பார்க்கலாம். எரேமியா புத்தகத்துல வாசிக்கிறோம். எரேமியா 17:9வது வசனத்தை வாசிக்கிறோம். எல்லாவற்றை பார்க்கிறோம். நம்முடைய சரீரத்தில் உள்ள எல்லா உறுப்புகளை பார்க்கிறோம். இருதயம் திருப்புள்ளதும் மகா கேடு உள்ளதுமா இருக்கிறது. இது அறிந்து கொள்ளத்தக்கவன் யார்? ஆமேன்னு சொல்லுங்க. நல்லதை நினைக்க செய்யும், கெட்டதை சிந்திக்க வைக்கும். அதனால இதை பரிசோதிச்சு பாருங்க, அறிந்து செயல்படணும் யாரு அப்படின்னு கேட்கிறாரு எரேமியா. ஆமேன்னு சொல்லுங்க. அதனாலதான் இருதத்துல சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவன்கள். அவர்கள் தேவனை என்ன பண்ணுவாங்களாம்?
தரிசிப்பாங்க. மத்திய 5:8 வாசிக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. இந்த இருதயம் சுத்தமா இருக்கணும்னு சொல்லி அவர் விரும்புறார் தாவீது. ஆமென் சொல்லுங்க. நீங்க பரிசோதித்து பாருங்க. ராக்காலத்துல அதை விசாரித்து பார்த்தோம், ஒன்றும் என்ன பண்ணுங்க காணாது இருக்கீங்கப்பா. என் வாய் மீறாதபடிக்கு நான் என்ன பண்ணிருக்கேன், தீர்மானம் பண்ணிருக்கிறேன். வாயை கூட சொல்லிட்டாரு பாருங்க, இருதத்தையும் சொல்லிட்டாரு, வாயும் சொல்லிட்டாரு. ஆமே, நம்ம இங்க வந்தா அந்நிய பாஷை, ரோடு தெருவில் போனா அங்க வந்து நவமான பாஷை, இது அடுக்கடுக்கான பாஷை. அந்நிய பாஷையில பேசுகிறவன் தன் ரகசியத்தை மனுஷன் இடத்துல இல்ல தேவன் இடத்துல பேசுகிறான். இங்க வந்துட்டு பேசினா வந்து அதை ஆண்டவர் பாக்குறார். அதை எல்லாரும் பார்க்கணும். தெருவுல போய் அங்க பேசுறது ஆமே நவமான பாஷை. அந்த பாஷையை கேட்கும் போதே மக்கள் ரட்சிக்கப்படுறாங்க பாரு. எத்தனை பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அப்படியே என் அழகு, என் கண்ணு, என் பொண்ணு நல்லா பேசினா பாரு. அவன் வார்த்தையில என்ன வார்த்தை பத்தியா சொல்லுவாங்க. ஆமே. ஆனா எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல பவுல் எழுதும்போது சொல்றாரு, 26வது வசனம், கெட்ட வார்த்தை ஒன்றும் உன் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்துக்கு ஏதுவான வார்த்தையை உண்டானால் அது கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப ஒரு ஆண்டுடைய பிள்ளை தேவனை எப்பொழுதும் துதிக்கிற ஒரு பிள்ளைனுடைய வாயில எப்படி வரும் கெட்ட வார்த்தை? எப்படி வரும்? இதை தவறி பேச எப்படி தவறி வந்துடும்? இருதயம் துதிதான் தெரிஞ்சுன்னா இங்க வராது. ஆண்டவரை துதிக்கிற துதியில எப்படி அந்த கெட்ட வார்த்தை வந்துடும்? வாயில போட்டு அரைக்கிறது அப்படியே கட 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 எஞ்சி அந்த இது கூட மிஷின் கூட கேட்டுச்சுயா. அந்த கட்டங்குச்சிய அதெல்லாம் பார்த்தாவே அருவருப்பாக்குது. அதே ஒரு செகண்ட்ல மெண்டு அப்படியே முழியறாங்க. இன்னைக்கு இன்னைக்கு கேன்சர் ஏன் வருது? இன்னைக்கு ஏன் கர்ப்பப்பையெல்லாம் நிறைய பேர் எடுக்கிறாங்க? எல்லாம் அந்த காட்டு போய் உள்ள உக்காந்த உடனே என்ன பண்ணுது, கர்ப்பப்பை எடுக்கணும், கர்ப்பப்பை புண்ணாச்சு, வெள்ளை படுது. ஏன் வருது? எல்லாம் இதனாலதான். கட்டக்குச்சியை போட்டு அரைக்கிறவங்க வெள்ளை படும். அவங்களுக்கு வந்து என்ன பண்ண, கர்ப்பப்பை எடுக்கிறது வரும், கேன்சர் வரும். இது பைபிள் சொல்லுது, வசனத்தின்படி நான் உண்மையா சொல்றேன். அதெல்லாம் வந்து காட்டு. ஒரு நாளைக்கு சும்மா ஒரு வெத்தலைக்கு வந்துட்டு கொஞ்சம் சுண்ணாம்பு போடும் போது ஒரு மாசத்துல ஒரு நாளைக்கு 10 முறை போடுறவங்களுக்கு எவ்வளவு சுண்ணாம்பு ஆகும்? இவ்வளவு சுண்ணாம்பு பயன்படுது இல்ல, உள்ள போகுது இல்ல. மாசமெல்லாம் எவ்வளவு சுண்ணாம்பு ஆகும்? கட்டி கட்டியா இங்கே உள்ள போயிருக்குது. அப்புறம் ஏன் வயிறு வலி வராது இருக்கும்? ஏன் கர்ப்பப்பை புண்ணை வராது இருக்கும்? அல்லேலூயா. அதனால கெட்ட வார்த்தை நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகளை துதிக்கிற துதிதான் இந்த உதட்டுல இருக்கு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லா நேரத்துல துணி துவைக்கிறியா, உக்காந்துக்கிறியா, களை எடுக்கிறியா, நாத்து நடுறியா, நீ என்ன வேலை செஞ்ச, அடுப்பு கரையில உக்காந்துக்கிறியா, நீ என்ன வேலை செஞ்சாலும் சோத்திரம் போட்டே துவைச்சுன்னு இருப்பாரு. இந்த சோத்திரத்தினால கிருபை பெருகிட்டே இருக்கும். ஆமென் சொல்லுங்க. கிருபை பெருகணுமா இல்ல ஜனங்கள் உன்னை புகழணுமா? அல்லேலூயா. நீ ஜனங்கள் புகழணும்னா நல்லா நல்லா வலிச்சு கட்டிக்கின்னு நீ போய் பேசலாம். ஆமென். ஆமா. அல்லேலூயா. ஆனா உலக மக்கள் கூட வந்து பயப்படுறாங்க. ஐயோ அவங்க வராங்களே, இவங்க வராங்களே, எதாவது சொல்லிடுவாங்க அப்படின்ட்டு டக்குன்னு அடைக்கிறாங்க. நம்ம அப்பதான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சவுண்ட் எக்ஸ்ட்ரா வச்சு விட்டுறது. ஆமென். அல்லேலூயா. தீர்மானம். ஆமென் சொல்லுங்க. என் வாய் பேராதபடிக்கு நான் தீர்மானம் பண்ணினேன். என் இருதத்தை என்னை பரிசோதித்து ராக்காலத்துல அதை விசாரித்து பார்த்து ஒன்றும் காணாதிருக்கிறீ. ஆமென் சொல்லுங்க. இப்படிப்பட்ட அனுபவம் நம்ம வாழ்க்கையில வரணும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா. ஆண்டவர் புருஷன் சாரால் வந்து புருஷனை வந்து என் ஆண்டவனேன்னு சொல்றாரு. அது மாதிரி வந்து புருஷனை யாருன்னா ஆண்டவன் சொல்லிக்கிறீங்களா? நீங்க ஆண்டவனால சொல்ல தேவையில்ல. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுத்தா போதும், மதிப்பு கொடுத்தா போதும். அதனால வந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுங்க, மதிப்பை கொடுங்க. அவங்க இப்படி தவறான வழியில் நடக்கிறாங்களா, அவங்களுக்கு புத்திமதிகளா சொல்லுங்க. புத்தி உள்ள ஸ்திரீதான் தன் வீட்டை கட்டுகிறார். ஆமென். அல்லேலூயா. அவருக்கு ஏற்ற கிருபைகளை நீ கேளு. குணசாலியான ஸ்திரியை கட்டுப்படி யார்? முத்துக்களை காட்டிலும் அதிகமா. ஆமென். அவருடைய விலை உயர்ந்தது. முத்துக்கு அவ வந்துட்டு பாத்தீங்கன்னா விலை உயர்ந்ததுன்னு சொல்ற. அப்ப உன்னை ஆண்டு உயர்வா பாக்கணும். உன்னுடைய புருஷன் அவன் உன்னை பாக்கியவதின்னு சொல்லணும். ஆமென். யாருன்னா பாக்கெட் சாராங்க சொல்லுங்க, வீடியோ 10 வச்சு நம்பாளீங்களே யோசித்து பாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா. நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும் தாவீதை போல. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. யாக்கோபு ஒரு தீர்மானம் எடுத்தார். கடைசியா வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் ஆதிகாண்டம் 28ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 28ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கலாம். அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோட இருந்து
நான் போகிற இந்த வழியில என்னை காப்பாற்றி உணவு ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் என் தேவனாயிருப்பார். ஆமென் சொல்லுங்க. அப்ப யாக்கோபு தன்னுடைய தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு அவன் தன்னுடைய மாமனார் வீட்டுக்கு போறான். அப்ப மாமா வீட்டுக்கு போகும்போது அவங்க ஒரு தாயும் தகப்பனும் ஈசாக்கும் ரெபேக்காலும் என்ன பண்றாங்க, அவன் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஏசாவுக்கு வந்த அந்த ஆஸ்தியை இவன் வந்துட்டு பங்கிட்டு எடுத்துக்கிறதுனால அதனால இவங்களுக்கு பகை வந்துருச்சு. இவனை நான் ஒரே நாள்ல நான் 2 பேரை இழக்கக்கூடாது, நீ புறப்பட்டு என்னுடைய சகோனுடைய வீட்டுக்கு லாபான் வீட்டுக்கு போயிடு அப்படின்னு சொல்லி என்ன பண்றான், ரெபேக்கால் துரத்துறான். ஈசாக்கு ஆசீர்வதிச்சு அனுப்புறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி அனுப்பும் போது பாருங்க, நம்ம வந்துட்டு தகப்பன்மாரு வந்து பிள்ளைகளுக்காக என்ன பண்ண ஜெபிக்கணும். பிள்ளைகள் வந்துட்டு பிள்ளைகள் என்ன தகப்பனுடைய ஆசீர்வாதம் நிரந்தரமான ஆசீர்வாதம். தகப்பன் வந்து நல்லா வந்து கனம் பண்ணும். ஆபிரகாம் தன்னுடைய இஸ்மவேலுக்காக அவன் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த இன்னொரு மனைவனுடைய பிள்ளைன்றதெல்லாம் நினைக்கல. இஸ்மவேலுக்காக ஆபிரகாம் ஜெபித்தாராம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, அப்ப வந்து பாத்தீங்கன்னா நாம வந்துட்டு என்ன பண்ணோம், அது மாதிரி தகப்பன்மார் வந்துட்டு என்ன பண்ணோம், பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கணும். அவங்க மேல கைய வச்சு ஜெபிக்கணும். ஆண்டோடத்துல வந்துட்டு இந்த இஸ்மவேலை நீங்க ஆசீர்வதித்து அவனையும் ஒரு சந்ததியா நீங்க பெருகப்படுங்கப்பா அப்படின்னு ஜெபம் பண்ற, கைய வச்சு தலைமையில கைய வச்சு. பிள்ளைகளுக்கு நல்ல புத்தி வரணும், நல்ல ஞானம் வரணும்னு அவங்களுக்கு என்ன பண்ணும், பிள்ளைகளுக்கு என்ன பண்ணும், கைய வச்சு ஜெபம் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறாரு. ஆமே. ஆண்டோடத்துல பிள்ளைகளுக்காக தகப்பன் வந்து என்ன பண்ண, ஆண்டவர்கிட்ட வேண்டுதல் செய்யணும். ஆபிரகாம் செய்திருக்கிறார். நீங்க வேண்டுதல் செய்யணும். ஆமென் சொல்லுங்க. ஆபிரகாம் அந்த கட்டளைகளை வந்து உபாகமத்துல திவ்யோபதேசம் 6ஆம் அதிகாரத்துல 6 to 8 பாத்தீங்கன்னா, நீ உட்காரும் போது, எழுந்திருக்கும் போதும், படுக்கும் போதும், நீ உட்காரும் போதும் இவைகளை குறித்து பேசி அவங்க கருத்தா போதி அப்படின்னு சொல்ற. ஆமென். ஆண்டுடைய கற்பனைகளை கட்டளைகளை பிள்ளைகளுக்கு கருத்தா போதிக்கணும், சொல்லிக் கொடுக்கணும் பெற்றோர்கள். அப்பதான் அவங்க நல்வழிப்படுவாங்க. இல்லைன்னா அப்பா ஒரு வழி, பிள்ளைங்க ஒரு வழியில் தான் போயிருப்பாங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பிள்ளைகளுக்கு ஆபிரகாம் போயிச்சார். பிள்ளைகளுக்காக தேவனிடத்துல வந்து பரிந்து பேசினார், ஜெபம் பண்ணார், கையை வச்சு ஆசீர்வதித்து அவருடைய தலைமுறைகளை ஆசீர்வதிக்கணும். இதோட போயிடணும், 5 போகணும் அப்படின்னு இல்ல, தலைமுறைகள் வரைக்கும் ஆசீர்வதிக்கப்படணும் என் பிள்ளை அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணார். ஆமென் சொல்லுங்க. அப்படி பிள்ளைகளுக்காக நீங்க என்ன பண்ண, பெற்றோர்களாகி நீங்கள் அதிகமா நேரத்தை எடுத்து ஜெபிக்கணும். ஆமென் சொல்லுங்க. எதுக்கோ வந்து நேரத்தை செலவு பண்றீங்க. கடவுளுக்கு உங்க பிள்ளைகளுக்காக ஒரு நாள், வாரத்துல ஒரு நாள் கிரமம் எடுத்து ஒரு நாள் சாப்பிடலாம் சாக மாட்டீங்க. அதுக்கு நான் சாட்சி. 40 நாட்கள் 2 முறை நான் 40 நாள் வந்துட்டு இருந்திருக்கேன். பச்சை தண்ணி மட்டும் குடிச்சிட்டு தான் இருந்திருக்கிறேன். அதனால வந்து சாக மாட்டீங்க ஒருவேளை ஆகாரத்தை கட் பண்ணா. அதனால உபவாசம் போட்டு பிள்ளைகளுக்காக கருத்தா ஜெபம் பண்ணு. ஆமென். அல்லேலூயா. கருத்தா போறீங்க. அப்ப பாருங்க, அப்படி யாக்கோபு அவன் கடந்து போகும்போது அவன் தீர்மானம் எடுக்கிறான். ஆண்டவரே தேவன், நீர் என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியெல்லாம் என்னை காப்பாற்றி உள்ள ஆகவமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு மறுபடியும் என்னை திரும்பி வர பண்ணுவீனால் நீ என் தேவனா இருப்பீங்க அப்படின்னு சொல்றான். ஒரு தீர்மானம் எடுக்கலாம். ஆமென் சொல்லுங்க. அப்படி சொல்லிட்டு கீழே ஒரு பொருத்தனை பண்ணி தீர்மானம் எடுக்கலாம். பாருங்க, நான் தூணாக நிறுத்தின அந்த கல் தேவனுடைய வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு நான் தசம்பாக செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். ஆமென். அப்படி ஆண்டவர்கிட்ட நீங்க எனக்கு தேவனா இருப்பீங்க, நான் போயிட்டு நான் திரும்பி சமாதானமா எங்க அப்பா வீட்டுக்கு வரணும். 2வது, இந்த கல் வந்துட்டு அவன் தலைமையில வச்சுட்டு படுத்துக்கும் போது ஆண்டவர் தரிசனங்களை கொடுத்தார். அதுக்கு பிறகு அந்த கல்லை எடுத்து தேவனுடைய வீடு எல்லாமே வேற ஒண்ணுமே கிடையாதுன்னு அவன் சொல்றான். எந்த இடத்துல? வனாந்தரத்துல சொல்றான். அந்த கல்லை நிறுத்திட்டு தேவனுடைய வீடு ஆகும். நான் அங்க போறேன், எனக்கு நீங்க என்னெல்லாம் தருவீங்களோ அதுல எல்லாவற்றிலும் நான் தசமமாக நான் செலுத்துவேன். ஆமே. நமக்கு ஆண்டு கொடுக்கத்துல எல்லாவற்றிலும் நம்ம உண்மையா அப்படி தசமமாக நம்ம செலுத்துறோமா? ஆமே. அப்படி சொல்லி அவன் பொருத்தனை பண்ணிடும். அதனாலதான் ஆபிரகாமினுடைய முழு ஆசீர்வாதங்களை ஈசாக்கு வச்சு, ஈசாக்கினுடைய முழு ஆசீர்வாதத்துக்கு சுதந்திரக்காரனாய் யாக்கோபு மாறினான். ஆமேன்னு சொல்லுங்க. யாக்கோபு என்றால் எத்தன் திருடன். ஆகவே எத்தனை திருடனாய் இருந்து அண்ணனை ஏமாத்தி அவனுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை இவன் ஏமாத்தி வந்தான். அவன் பேர் கேட்டது போல வாழ்ந்தான். ஆனா யாக்கோபை ஆண்டவர் பார்த்தாரு. அதான் உன் பேர் என்னப்பா அப்படின்னு கேட்டாரு. யாக்கோபுன்னு ஆண்டவர்கிட்ட உண்மையே சொன்னான். ஆமென் சொல்லுங்க. இனிமேல் நீ யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படுவா என்ன? ஆமென் சொல்லுங்க. வேதம் சொல்லுது, சங்கீதம் 24:1 சொல்றாரு. என்னாகமம் 24:1
இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆமென் சொல்லுங்க. அப்படி யாக்கோபை கர்த்தர் அப்படியே ஆசீர்வதித்தான் அவருக்கு பிரியமா இருந்துச்சு. ஆமென். அவருடைய சந்ததிகளை பீனாயாம் போய் சபிக்கிறதுக்கு பாலாக்கு பணத்தை கொடுத்து வெள்ளி பொருள்களா கொடுக்குறேன், அந்த இஸ்ரேல் மக்களை வந்துட்டு சபிச்சிரு அப்படின்னு சொன்னாங்க. அந்த இஸ்ரேலுடைய பிள்ளைகளாகிய யாக்கோபனுடைய பிள்ளைகளை வந்துட்டு சபிச்சிடுன்னு சொல்லலாம். தேவன் என் வாயில என்ன வார்த்தை வைக்கிறாரோ அதுதான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னான். ஆனா கடைசியா பணத்துக்கு அடிமைப்பட்டு அவனை சபிக்கிறதுக்கு போனான். ஆனா தேவன் சபிக்காத ஒரு மனிதனை நான் எப்படி சபிப்பதுன்னு சொல்லி சொன்னான். ஆமென் சொல்லுங்க. நீங்க சில வந்துட்டு போயினா அவங்க இப்படி சாபம் விட்டாங்க அப்படி சாபம் விட்டாங்க அப்படின்னு உங்களை பல பேர் எதனா சொல்லலாம். ஆனா காரணம் எல்லாம் இட்ட சாபம் உங்களை தங்காது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அநேகருடைய அப்படி சாபம் வந்துட்டு அவங்க விடுறாங்கன்னா அதுக்காக அது எனக்கு வந்து படிச்சிடும் அப்படின்னா நீ அதுக்கு தகுந்த மாதிரி இருந்தனா நடக்கும். இல்லைன்னா உனக்கு விரோதமா என்னதான் சொன்னாலும் ஒண்ணுமே நடக்க. ஆமென். அல்லேலூயா. எங்க அப்பனை பேத பாட்டி 114 வயசுல செத்தான்னு சொல்லல. அவங்க எங்க அப்பா நீ அவன் பேரனே கிடையாது, உங்க அப்பனவே நான் பெக்க கிடையாதுன்னு கூட சொன்னாங்க. பண்ண வாரி அப்படியே வாரி தூத்துனாங்க. நாசமா போயிடுவேன், நானே இருக்கிறேன், அவங்க போயிட்டாங்க. ஆமென். அல்லேலூயா. அதனால வந்து காரணம் இல்லாம இட்ட சாபம் நம்ம தங்காது. ஆமென். நம்ம தொடவே தொடாது. ஆமென் சொல்லுங்க. நம்ம கடவுளுக்கு பிரியமா நம்ம இருப்போம். ஆகவே ஆண்டுடைய வார்த்தையில நல்ல நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் கெட்ட குமார் நல்ல ஒரு தீர்மானம் எடுத்தான். அவனுடைய வாழ்க்கையில நல்லா வந்துட்டு என்ன பண்ண தகப்பனை விட்டு தூரமா போனா குறைவு வந்துச்சு. அந்த குறைவின் மத்தியில கடவுளை தேடணும், தகப்பனை தேடணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தானியேல் சாப்பிடுற சாப்பாட்டுல இருதத்துல தீர்மானம் பண்ணான். அதுல கூட குறைவுபட்டு போயிடக்கூடாது. தாவீது தன்னுடைய இருதத்தை பரிசோதிச்சு பாருங்கப்பா, விசாரிச்சு பாருங்க, எவன் இருக்கிறீங்க கண்டுபிடிக்க, என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. ஆமென். ஒன்றும் காணாது இருக்கிறீங்க, என் வாய் கூட மேறாதபடிக்கு நான் தீர்மானம் பண்றேன்னு பண்ணோம். ஆமென் சொல்லுங்க. நம்ம எந்த விதத்துல நம்ம வாயை வெத்து போட்டக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. யாக்கோபு பொருத்தனை பண்ணி அவன் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆண்டுகிட்ட தீர்மானத்தோட அவன் போனான். அவனை அளவா கடவா ஆண்டவர் வந்துட்டு பாருங்க, மனைவிகள் கூட 4 பேரு, 4 மனைவிகள், 12 பிள்ளைகள், எல்லாத்தையும் ஆண்டு சோதரமா கொடுத்து ஆடு மாடு எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்ண திரளா கொடுத்து ஆண்டவனை திரும்பி வர பண்றான் தகப்பன வீட்டுக்கு. ஆமே. எதிரா வந்தா அண்ணா இன்னும் 20 வருஷம் பகை போகல, எதிரா வந்தா அவனையும் சமாதானத்தோடு உடன்படிக்க பண்ணாரு ஆண்டவர். ஆமே. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் போக விட மாட்டேன் பண்றேன். அவனை ஆண்டவர் அவனை ஆசீர்வதிச்ச பிறகு பாருங்க, எதிரியா 20 வருஷம் அந்த பகை இருந்துச்சு, 20 வந்து கட்டி பிடிச்ச மொத்தம் கொடுக்குறான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சகையோ பாருங்க, நான் யாருக்கிட்ட அநியாயமா